அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவரை மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். எங்களோடு கூட வாசம் செய்கிறவரே மக்கு சோதரம். எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற பரிசுத்த ஆவியானவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னவரே, நீ விடுவிக்கிற தேவனாய், விடுவிக்கிற தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறபடியா மக்கு சோதரம், சோதரம், சோதரம். அநேக சோதரனால் கிருபை பெறுவ என்று சொன்னவரே, உம்முடைய கிருபை பெருகும்படியா, உம்முடைய கிருபையான தேவனே எங்களோடு வாசம் செய்யும்படியா வந்த கிருபைக்கா சோதரம், சோதரம். மாலா வாரகான் தூரா ஓ ரிபஷக ரபலபரா தூரபலபரபா தூரபலபரா தீரிபல ஷேகரபலபா ஓ ரிபரபரபா நிகலபரபா தூரமா ஷேக ரவல் லௌந்திரவஷக ரபலபா. எங்களை ஆசீர்வதிக்கும்படியா இந்த இடத்தில் வந்தவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோப்பா. நீ ஜீவன் உள்ளவர், ஜீவிக்கிறவரே உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கு நீ சமீபமா இருக்கிறவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்கள் துதியில் பிரியப்படுகிறவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். எல்லாவற்றையும் காண்கிறவரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய சாயலிலே எங்களை உண்டாக்கி ஆண்டவரே, கனத்தினாலும் மகிமையினாலும் எங்களை நிறைத்தவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். எல்லாவற்றையும் செய்ய வல்லவரே மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோப்பா. மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ஐயா. மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி தகப்பனே. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காம கூட அப்படி சோதரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை உம்முடைய கரத்தில் எங்களை தருகிற ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு ஆண்டவரே 8 மாதம் முதல் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்தவர் ஆண்டவரே. இந்த 9வது மாதத்தின் ஆண்டவரே முதல் ஓய்வு நாளில் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படியாய் நீ தந்த கிருபைகளுக்கா நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ செய்த நன்மைகளுக்கா நன்றி அப்பா. நீ செய்த அதிசயங்களுக்கா நன்றி. நீ செய்த அற்புதங்களுக்கா நன்றி. நான் கூட வருவேன் என்று சொன்னவர், எங்களோடு கூட வந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. உன் போக்கிலும் உன் வரத்தில் நான் கூட இருப்பேன் என்று சொன்னவர், எல்லா இடங்களிலும் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தின தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அதிசயமான தேவனாய், எங்களை அற்புதம் நிறைந்தவராய், எங்கள் மகிமையில் நிறைந்த தேவனாய் நீ இருக்கிறபடியாமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா. எங்கள் ஆலயத்தில் நீ வந்திருக்கிற கிருபைக்காமக்கு நன்றி தாப்பனே. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. நீ பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்பா. நீ மகிமையான காரியங்களை செய்கிற ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு தந்த கிருபை பெரியது ஆண்டவரே. அந்த நல்ல கிருபைக்கா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை உம்முடைய கனத்தினாலே எங்களை முடிசூட்டுகிறவரே உமக்கு சோத்திரமா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த ஆராதனைக்கு விரோதமாய் சத்துரு எழும்புகிற எல்லா காரியங்களும் இயேசு நாமத்தினாலே எல்லாம் நிர்மலமாய் போகட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுகிறபடியா நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படியா காதோ ராஷி கரமலபா ஓ ரீமா ஷேகரபலா தரபா காசி கரபலபா. நான் பிரசவமாக எந்த ஸ்தலத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா, எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியா இந்த இடத்தில் வந்த கிருபைக்கா உமக்கு சோத்திரம் ஐயா. சோத்திரப்பா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே, உம்முடைய மகிமையினாலே, உம்முடைய வாக்குத்தத்தத்தினாலே எங்களை நடத்த வர கிருபைக்கா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரப்பா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. எங்களோடு கூட இருக்கட்டும். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ மகிமை பெற்றுக்கொள்ள விடாய், தேவ பிரசன்னை பெற்றுக்கொள்ள விடாய். வேத வார்த்தையை ஆண்டவரே இதயத்தில் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாய், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த இடத்தில் விட்டு கடந்து செல்ல நீ கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய், ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது தேவ மகிமையினாலே நீ நிரப்பும்படியாய், ஒவ்வொரு நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீ எப்படி செய்ய போறக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியை உம்முடைய கரத்தில் வர ஆராதனை வேலைக்கா சோதரனவரே. ஆராதனை உம்முடைய பிரசன்ன வெளிப்படக்கா சோதரனவரே. ஆண்டவரே செய்திக்கா ஜெபிக்கிற ஆண்டவரே.
விருந்துக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாட்சி வேலைக்கா சோதரன் ஆண்டவரே. காணிக்க வேலைக்கா சோதரன் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியை நீர் ஆசீர்வதித்து போறக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கொயருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொயர்ல இருக்க பிள்ளைகள் ஆவியில நிறைந்து உம்மை ஆராதிக்க போற கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கீபோர்டு வாசிக்கிற மகன் நம்முடைய கரத்தில் இருக்கிறோம். சவுண்ட் சிஸ்டம் நம்முடைய கரத்தில் இருக்கிறோம். எல்லா பகுதியையும் நீர் ஆளுகை செய்ய போறக்கா நன்றி சப்பா. நீர் ஆளுகை செய்ய போறக்கா நன்றி. நம்முடைய மகிமை வெளிப்பட போறக்கா சோதரன் ஆண்டவரே. இல்லாதவளை இருக்கிறவர் அழைக்கிற தேவனே, நீர் பெரியவராய் உயர்ந்தவராய் உன்னதமான தேவனாய் இருக்கிறபடியா நன்றி அப்பா. எப்படியே செய்கிறபடியா நன்றி. மீத நேரத்தை நம்முடைய கரத்தில் இருக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும்படியா, நீர் வழி நடத்தும்படியா மீத நேரத்தை கொடு. நீர் எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம். மீத நேரத்தை நம்முடைய கரத்தில் இருக்கிறோம். எல்லாவற்றையும் குமார இயேசு மூலம் வேண்டிய நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். முதலாவதாக சுந்தர் சுந்தரன இரட்சகரே, எங்கள் சொந்த சுந்தரரே என்ற பாடலை பாடி யாவரும் நம் தேவனை மகிமைப்படுத்தும். இரட்சகனே, எங்கள் சொந்த சுதந்திரனே, வேண்டிட இந்த துதி நன்றியே. சுந்தர இரட்சகனே, ராஜாதி ராஜா நீரே, ராஜாதி ராஜா நீரே, எங்கள் சாரோனின் ரோஜா நீரே, வாரே நண்டவரே வல்ல தேவன் நீர், வாரே நீரே. சுந்தர இரட்சகனே, வியாதிக்காரர் வைத்தியனே, வியாதிக்காரர் வைத்தியனே, யூத ஜாதியில் ஜனித்தோனே, நாதியான நாயுத் விதவையின் மகனை ஓதி எழுப்பினோனே. சுந்தர இரட்சகனே, சென்னீசி வந்துள்ளோனே, சென்னீசி வந்துள்ளோனே, மாது கண்ணீர் பிறந்தோனே, மண்ணில் பலிபோர் விண்ணில் சேவோனே, துன்னியம்மை பார்த்தோனே. சுந்தர இரட்சகனே, அதிசயமானவரே, அதிசயமானவரே, நல்ல ஆலோசனை கர்த்தரே, வல்லமை தேவனே, நித்திய பிதாவின் சமாதான பிரபுவே. சுந்தர இரட்சகனே, அல்லேலூயா பாடவே, அல்லேலூயா பாடவே,
அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் ரட்சிக்கிற தேவன். அல்லேலூயா, ரட்சகர். அல்லேலூயா, ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்பொழுதும் மகிழ்ந்திருங்கள். அல்லேலூயா, நம்ம இயேசுவின் பிள்ளைகள். அல்லேலூயா, இயேசுவின் பிள்ளைகளாக நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எல்லாரும் நம்ம இந்த பாடலை பாடி நம்ம தேவனை மகிமைப்படுத்தோம். எல்லாரும் கைகளை அடித்து தேவனை மகிமைப்படுத்தோம். அல்லேலூயா, இயேசுவின் பிள்ளைகள். அல்லேலூயா, பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எல்லாரும் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவில் கைகூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் கைகூறுவோம். நம் நேசரில் கைகூறுவோம். நம் நேசரில் கைகூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் சோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் சோத்தரிப்போம். நாம் எப்போதும் சோத்தரிப்போம். நாம் எப்போதும் சோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேலும் காண மாட்டோம். யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கு எதிரான மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கு எதிரான மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் கைகூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவின் கைகூறுவோம். நம் நேசரில் கைகூறுவோம். நம் நேசரில் கைகூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கலங்காமல் எப்போதும் சோதரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் சோதரிப்போம். நான் எப்போதும் சோதரிப்போம். நான் எப்போதும் சோதரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எல்லாரும் எழுப்பி சற்று நேரம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகளா
இயேசுவின் பிள்ளைகள் அந்த இடத்துல வந்திருக்கிறோம். நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார், நம்மை கணத்துல மூடி வைத்திருக்கிறார். இந்த நல்ல தேவத்தை இருதயத்தின் ஆழத்தில் இந்த கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும், மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள், ஹல்லேலூயா. நான் எதற்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் ஒருபோது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர் நம்மை வெட்கப்படுத்த விடாத தேவன். ஆண்டவரே, இந்த 8 மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கனிமணி போல பாதுகாக்கிறேன். போன எல்லா இடங்களும் எங்களுக்கு கூட இருந்தேன். அண்டர் 9ஆம் மாதத்தில் உமக்கு நன்றி சொல்லும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்க்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிற பிள்ளைகள் தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துமா. தேவ வார்த்தைகள் ஆண்டவரே தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கையிலிருந்து தேவனை மகிமைப்படுத்துமா. நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர், நீ ஞானி. ஹல்லேலூயா. எங்களோடு எப்போது கூட இருக்கிறவர், நீ பெரிய காரியங்களை செய்கிறவர், நீ மகத்துவம் உள்ளவர், நீ பெரியவராய் இருக்கிறவரே. உம்மை நோக்கி பார்க்கிறவரே, நீ உண்மை உள்ள தேவனாய், நீ வல்லமுள்ள தேவனாய், நீ மகிமை நிறைந்தவராய், நீ மாட்சிமை நிறைந்தவராய் எங்களோடு கூட இருக்கிறவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுமா, உமக்கு நன்றி என்று சொல்லுமா. நம்மை நோக்கி பார்க்கிறவரே, நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு நீ அதிகமாய் எங்களுக்கு கிரியை செய்கிறவரே, எங்களுக்கு கிரியை செய்கிறவரே சொல்லுமா, எங்களுக்கு கிரியை செய்கிறவரே. உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி டாடி. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. காதுரமா ஷேகரமலமா துரபலமா ஓ ரிஷிகரமலா துரபலமா. இயேசுராஜனே எங்களோடு கூட எழுந்திருக்கிறபடியா நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவா. உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பிரசவமாக எந்த ஸ்தலத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் எங்கள் இடத்துல நீ வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லாம் வாயில் திறந்து சோதரன் சொல்லுமா. ஹல்லேலூயா. இயேசுவா நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறாரே. தேவ மகிமையை, தேவ மகிமை உணர்ந்து கொள்ள விளையாய் ஆவியில் நிறந்து ஜெபிப்போம். ஆவியில் இருந்து தேவனை மகிமைப்படுத்துக. ஹல்லேலூயா. கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துக. தேவனை நீ உன்னதமான தேவனாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாய், நீ பெரியவரா. ஓ glory காலா துரபக்ஷரமா ஓ மனிஷகா ராமா துரபலமா. உடைய வசனத்தின் தொங்கல் ஆலயத்தை நிரப்பினது போல இன்றைக்கு இப்பொழுது ஓ ரிஷிகா ஓ ரிஷிகரமா ஓ ரீமா துரா ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கிருபைக்கா நன்றி, நன்றி. எல்லா பிள்ளைகள் தேவ ஆவியை நிறைந்து கொண்டிருக்கிறார், தேவ ஆவியை நிறைந்து கொண்டிருக்கிறார். ஓ ரிச்சரமஷே லிவா ராந்துரமா காலமா ஓ ரிஷிகரமா துரா லிவா ராந்துரமஷகரமா. தேவ பிரசன்னம் நடந்து நிறைந்து கொண்டு ஆவியில் நிரந்து பிள்ளைகள் தேவனை மகிமைப்படுத்துமா. ஆவியில் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உன்னதமான தேவனை, அந்த உன்னதமான தேவனை, அந்த மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே, நம்மோடு கூட இருக்கிறாரே. ஒருபோது நம்மை விட்டு விலகாதவர், ஒருபோது நம்மை விட்டு விலகாதவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. அந்த நல்ல தேவன், அந்த நல்ல தேவன் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்போதும் அப்பா அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நம்மை நோக்கி பார்ப்பேன் என்று சாமி சொல்லும்போது ஆண்டவரே நான் எப்போது உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருப்பது ஆண்டவரே நான் விரும்புகிறேன் சொல்லவில்லை. தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. வாய் திறந்த நன்றி சொல்லுமா. கர்த்தர் அதிசயமாய் நடத்தினாரே, அற்புதமாய் நடத்தினாரே. யோசித்து வாங்க ஆண்டவரே, நம்ம எத்தனை இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கலாம், நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் உங்களை என்னை விசேஷித்தவர்களாய் விசேஷித்தவர்களாய் மாற்றும்படியாய் தேவன் நம்மை அழைத்து வந்த நோக்கம் அவருடைய திட்டத்தை செய்யும்படியாய் அவருடைய நித்திய ராஜ்யத்தை பங்களோட வாக்கும்படியாய் நம்ம உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கும்படியாய் தேவன் நம்மை விரும்புகிற தேவனாய் இருக்கிறவழியா நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்க விரும்புகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது கர்த்தர் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களை, தாழ்மை உள்ளவரை நம்மை நோக்கி பார்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவுகிறது. ஹல்லேலூயா. நம்ம சபையில கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறபடியா கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. விசுவாசிற பிள்ளைகள் கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்தும், தேவனை மகிமைப்படுத்தும். ஓ ரிமா ஷேகா ரவலவா. ஆண்டவரே கர்த்தர் நல்லவர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறபடியா உமக்கு நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி டாடி. உமக்கு துதி கனமகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிற ஆண்டவரே உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியா சோதர ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது ஹல்லேலூயா கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாது
பாராமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை அவன் சோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்த ஹல்லேலூயா, தேவனுக்கு தெரியப்படுத்தும் ஹல்லேலூயா. தேவனே நீ தந்த எல்லா கிருபைக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். தேவனே நீ என்னை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என் குடும்பத்தை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி. நீ தந்த வேலைக்கா நன்றி. நீ என்ன கூட வந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என் மனைவி பிள்ளைகளை பாதுகாத்தீரே நன்றி ஆண்டவரே. என் கணவனை பாதுகாத்தீரே நன்றி என்று சொல்லுவோமா? வாய் திறந்து சொல்லுவோம், வாய் திறந்து சொல்லுவோம். அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் துதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த துதி, இந்த இடத்தில் செய்கிற துதி தேவ சமூகத்தை தட்டி எழுப்ப வேண்டும், தேவ சமூகத்தை தட்டி எழுப்ப வேண்டும். நாம் ஒவ்வொரு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் இந்த துதி அந்த இடத்துல போய் தேவ மகிமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே நீ செய்த நன்மைக்கா நன்றி ஆண்டவரே, நன்மைக்கா நன்றி ஆண்டவரே. எப்போதும் உம்முடைய சமூகத்தை நாடும்படியா, எப்போதும் உம்முடைய சமூகத்தை நாடும்படியா நீ தந்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லோரும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களை உடன்படிக்கை ஆண்டவரே எங்கள் உடன்படிக்கை நினைக்கிறதே உனப்பா, எங்கள் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறதே உனப்பா. எங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை ஆண்டவரே இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் என் கைவிடாத தேவன் நீர். ஓ ரிபாலங்கா தூரபலவா, ஓ ரிமா லந்தரவா, நம்ம கைவிடாத தேவன் ஆண்டவரே. எங்களையோடு கூட எப்போது இருந்து எங்களை நடத்தி செல்கிறவர் நீர் ஒருவர் அப்பா. ஏசப்பா ஒருவரே, நீர் ஒருவரே பெரியவர் அப்பா. கைகளை தேவனை மகிமைப்படுத்துமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நீ நம்பத்தக்கவர், நீ ஒருவர் ஆண்டவர், நீ உண்மை உள்ளவர், நீ ஒருவர் ஆண்டவர். எதை சொல்லுகிறது? ஹல்லேலூயா. பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற அனுபவத்தில் சொல்லி செய்யாதிருப்பாரோ வசனத்தை கேளாதிருப்பார். ஹல்லேலூயா. பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, அவர் உன்னதமான தேவன், மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், கனத்துக்கு பாத்திரர், எல்லாவற்றையும் மேலானவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. இந்த நல்ல தேவனை இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நீ நம்ம பண்ணின உன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுகிறேன். நீ
உங்கள் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின உங்கள் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. கையில் எடுத்து தெய்வம் நம்ப பண்ணி வாக்குத்தங்களை நினைத்து நிறைவேற்றுகிறார். சொல்லுமா, நீ தந்த வாக்குத்தத்தை, நீ என் வாழ்க்கையில் தந்த வாக்குத்தத்தை நீ நிறைவேற்றுகிற தேவனாய், நீ நிறைவேற்றுகிற தேவனாய், ஒருபோதும் தள்ளிவிடாத தேவனாய் இருக்கிறபடி அவங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார், ஹல்லேலூயா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்னவர் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நிச்சயமாய் 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 நிறைவேறும். விசுவாச பிள்ளைகள் கையில் எடுத்த தேவன் மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை, அநேக வாக்குத்தத்தங்களை நான் உனக்கு உலகத்தில் உன்னை கைவிடவில்லை, இதோ நான் உன்னை என் உள்ள கையில் வந்திருக்கிறேன், என் மதில் எப்போது உனக்கு முன்பாக இருக்கும் என்று சொன்னேன். அமேன். எல்லாமே உன்னை என் கரத்தை அந்த உன் மேல் வைத்து வைக்கிறேன் என்று சொன்னவர். அமேன். ஹல்லேலூயா. அமேன். உனக்கு விரோதமாய் ஒரு வழியா வருவார்கள், 7 வழியா திரும்பி போவார்கள் என்று சொன்னவர். அமேன். ஹல்லேலூயா. அமேன். பொல்லாப்பு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர். ஹல்லேலூயா. அமேன். எல்லா வழிகளிலும் உன்னை காக்கும்படி என்னுடைய தூதரை உனக்காக கட்டிடுவேன் என்று சொன்ன தேவன். அமேன். ஒவ்வொரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அமேன். உன் வியாதியை உன்னை விலக்குவேன், அமேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி வருகிறாரே, நம்மை நிறைவேற்றி வருகிறார் அந்த நல்ல தெய்வத்தை கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், அவர் உடன்படிக்கை தேவன். ஹல்லேலூயா. உடன்படிக்கையை நினைத்து நிறைவு கொள்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமுக்கு சொன்ன உடன்படிக்கை இன்றைக்கு வரை அவர் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், நாம் 1000 தலைமுறை மட்டும் நான் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்திலே அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய அவர் வார்த்தை, அந்த வார்த்தையிலே அவர் உண்மை உள்ளவர். நம்ம அநேக நேரங்களிலே சோர்ந்து போற நேரங்களில் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை தந்து நம்மை உயிர்ப்பித்து விடுகிறார். ஹல்லேலூயா. வார்த்தையினாலே நம்ம சோர்ந்து போற நேரத்துல, வியாதியான நேரத்துல, நம்ம மரண பள்ளத்தாக்கு நேரத்துல கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை உயிர்ப்பித்த நல்ல தேவத்தை கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல உண்மை உள்ள தேவன் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன். ஹல்லேலூயா. உங்களை என்னை இரட்சிக்கும்படியா வந்த தேவன். ஹல்லேலூயா. மனுகுலத்தை மீட்கும்படியாய், ஆமென், மனுகுலத்தை இரட்சிக்கும்படியாய், மனு இழந்து போன அந்த ஆமென் ஹல்லேலூயா ஆதாம் மூலம் இழந்து போன தேவ மகிமையை திரும்ப நாம் பெற்றுக் கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி உங்களோடு அவரோடு நம்மை இணைத்து பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார். அந்த நல்ல தேவத்தை கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவோடு இணைக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் ஒரு இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமக்கு மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து வருவார். ஹல்லேலூயா. நமக்காய் வழக்காடுகிறார். ஹல்லேலூயா. நம்ம செய்கிற சிறிய காரியங்களினாலே நம் பிதாவிடத்தில் ஆமென் வலது பாசத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரே அந்த நல்ல தேவன். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உடன்படிக்கை நினைக்கிறவரே, அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்மையே. ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. வார்த்தை கொண்டு செய்கிறவர். ஆமென். கரங்களினாலே, நம்முடைய கரங்களினாலே நிறைவேற்றுகிற. ஹல்லேலூயா. தாவீதுக்கு நான் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னவர். ஆமென். தாவீதுடைய வம்சத்திலே இயேசு கிறிஸ்துவை எழும்ப பண்ணினார் தேவன். ஹல்லேலூயா. ஈசா என்ற அடிமரத்தில் ஒரு துளிர்த்தோன்றும். ஹல்லேலூயா. ஷகரமலா தூரவா. அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன தீர்க்கதரிசன வசனம். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு தீர்க்கதரிசன வார்த்தைகளும் அவர் ஆமென் என்று சொல்லி நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. இயேசுக்கு வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென் என்று இருக்கிற வசனங்கள். ஹல்லேலூயா. அவருக்குள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிறாரே. ஹல்லேலூயா. 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 தாவீது ஹல்லேலூயா
ஆமென். நம்ம ஒரு விளக்கை ஏற்றுவேன் என்று சொன்னார். தாவீதுக்கு சொன்னார், நான் உனக்கு ஒரு விளக்கை ஏற்றுவேன். ஹல்லேலூயா. அந்த விளக்கை நான் அணைய விட மாட்டேன். ஹல்லேலூயா. உன் வருஷத்துல ஒரு விளக்கை நான் ஏற்றுவேன், ஆமென், அதை அணைய விட மாட்டேன்னு சொன்ன தேவன். பாருங்க, வாக்குத்தத்தத்தில் உறுதியாக இருக்கிற தேவன். வாழ்க்கையில் ஒருவர் நாம் சில நேரங்களில் சில ஆட்களுக்கு சில வாக்குத்தத்தத்தை கொடுப்போம். ஹல்லேலூயா. நான் உன்னை கடைசி வரை நான் பாதுகாப்பேன், இல்ல கடைசி நான் உன் கூட வருவேன், இல்ல கடைசி வரை நான் உன்னோடு கூட இருப்பேன். சில நேரங்களில் சில சூழ்நிலையில அந்த வாக்குத்தத்தம் மாறி போது, ஹல்லேலூயா, நம்மளை ஒருவரை ஒரு ரொம்ப நேசிக்கிற பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறோம், வார்த்தையை கொடுக்கிறோம், ஆனா சில நேரங்களில் தவறி விடுகிறோம். ஹல்லேலூயா. தவறாத நேசர், நம்மை மறவாத நேசர், நம்மை வார்த்தையில் உண்மை உள்ள தேவன் இயேசு ஒருவரே. மனுஷனோட வார்த்தை அவன் வீண் என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. மனுஷன் நம் வார்த்தையில உண்மை இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்ல மனுஷன் வேஷமாகி திரிகிறான், ஆனால் தேவன் ஒருவரே உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ள தேவன். ஹல்லேலூயா. தேவனே, உண்மை உள்ள தேவனா, உண்மை உள்ள தேவனா வாசம் செய்கிறவரே, உண்மை வாஞ்சிக்கிற ஆண்டவரே, 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 உண்மை வாஞ்சிக்கிற ஆண்டவரே, உடைய வல்லமையினால் எங்களை நிரப்ப முடியாது, உடைய ஆவியினால எங்கள் நிரப்ப ஆண்டவரே, ஆவியானவரே, உடைய பிரசன்னத்தினால எங்கள் மூடு ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தால் மூடு ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் ஒரு விஷயம் கூட ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களை புதுப்பிங்க என்று கேட்போமா? ஏசப்பா, உடைய ஆவியினால எங்களை ஒரு விஷயம் கூட புதுப்பிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, 8 மாதங்களும் எங்களை புதுப்பித்து எங்களை அதிசயமாய் நடத்தினரே. அந்த 9ஆம் மாதத்துல எங்களை ஒரு விஷயம் கூட புதுப்பிங்க ஆண்டவரே. நாங்கள் ஆவியில புதுக்கப்பட்டவளாய், ஓ ரிஷி கரமலா தூரவா ஷே கரா, ஓ ரிமா லந்தரவா கஷி கரமலவா, நான் உண்மையை வைத்த அமேன் கையை உண்மையை வைத்த போது ஆவியில் பலன் கொண்ட போல ஆண்டவரே, எழும்பென்று சொன்ன போல அதுவரை அமேன் அவருடைய ஆவியை அமேன் பெற்றுக்கொள்ளும்படியா எழும்பும்படியா ஆவியானவரை கேட்போமா? ஆவியானவரே, அந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தை, அந்த ஆவியின் அபிஷேகத்தை, அந்த 2ஆம் அமேன் அந்த ஆதி அப்போஸ்தல ஆவியை எங்கள் மேல் ஊற்றும்படியா விசுவாசிகளை கேளுங்க. ஹல்லேலூயா. ஆவியான நம்மோடு பேசிக் கொண்டு இருக்கிறோம். இந்த ஆவியை புதுப்பிக்கும்படியா தேவ ஆவியை நம்ம ஒரு விஷயம் கூட புதுப்பிக்கும்படியா ஆவியை உற்சாகம் பெற்றுள்ளார். தேவ ஆவியானவரே, பெந்தேகோஸ்து அனுபவத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போமா? ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Hallelujah.
ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள தேவன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ஆவியான நம்ம இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறோம். ஆவியானவரை என்னை நிரப்புங்க 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 என்று சொல்லுங்க. வாய் சத்தம் சொல்லுங்க. வேற சொல்ற கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கிறார். எவரை யாரையும் கொண்டு தேவன் நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேத வார்த்தை கொண்டு தேவனுடைய வார்த்தை வசனத்தை கொண்டு நிரப்ப உண்மை உள்ளவர். வேத சொல்ற மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அவர் ஆவியை ஊற்றும்படியாய், அவருடைய வார்த்தையை ஊற்றும்படியாய், அவருடைய பிரசன்னத்தை ஊற்றும்படியாய் தேவ ஆவியான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. அந்த நல்ல தேவத்தை கையில் எடுத்து ஆவியானவரே எனக்கு மேலான அபிஷேகத்தை அப்பா என் பாட்டு நிறுவனங்களில் என் சத்துருக்காக என் முன்பாக என் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எடையால் அபிஷேகம் பண்ணும். என் பாத்திரம் நிரம்பி வழி ஓ ரைசிக்காரவரா என் பாத்திரம் நிரம்பி வழி போல் அனுபவித்தேன். ஆகியவரை என் பாத்திரம் நிரம்பட்டும். என் பாத்திரம் நிரம்பட்டும். நான் தினமும் ஆவியில நிரம்பப்பட்டவனாய் ஆவியில் கழிவுறுகிறவனாய் என்னை மாற்றும்படியாய் கேட்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் ஆவியில நிரம்பப்பட்டவனாய் அவனை நீச்சலாளத்தில் என்னை கொண்டு செல்லும்படியாய் கணுக்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல இடுப்பு அளவல்ல நீச்சலாளத்தில் எனக்கு வேண்டும் என்று கேட்கிற ஹல்லேலூயா. கேட்போமா? ஹல்லேலூயா. ஆவியை நம்ம ஒவ்வொரு நிரப்ப விரும்புகிறோம். ஹல்லேலூயா. நாம் நிரப்பப்பட்டவர்களாய் தேவ பிரசன்னம் நிரப்பப்பட்டவர்களாய் தேவ பிரசன்னத்தை நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆவியா நம்ம ஒவ்வொரு நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே இன்னும் ஆண்டவரே இன்னும் என்ன இன்னும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. இது போதாது ஆண்டவரே. இன்னும் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. கேளுங்க. ஹல்லேலூயா. இன்னும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியா, உம்முடைய ராஜ்யத்தை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா உம்முடைய ஆவி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி நாவுகள் எனக்கு வேண்டும். அந்த மேல் வீட்டு இறையில் அதே இறங்கின அக்கினி அதே இறங்கின அக்கி இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிய பிள்ளைகள் தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதே இறங்கின ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது நம்ம கையில தான் இருக்கு. நான் எப்படி அதை பெற்றுக்கொள்வோம்? எப்படி வாஞ்சை உள்ளவர்களாய் நான் பெற்றுக்கொள்வோம்? அது நம்ம கையில இருக்கு. ஹல்லேலூயா. நான் பெற்றுக்கொள்ளமா? ஏசப்பா எனக்கு அந்த ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்கு ஆவி அந்த எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் உமக்காக ஒளி ஆண்டவரே சுடரா நான் உமக்காய் ஆண்டவரே ஒளியாய் வீசன் ஆண்டவரே. எந்த மனுஷனை பிரகாசிக்கிற மையான ஒளி இயேசு கிறிஸ்து என்று சொல்ற ஆண்டவரே. அந்த ஒளியை போல என்னை பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. என்னை பிரகாசிக்க வேண்டவரே. உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்பட ஆண்டவரே. சத்துருவை அழிக்க வேண்டும் ஆண்டவரே. நான் சத்துருவை அழிக்க வேண்டும். என்னை ஒரு கருவியா பயன்படுத்த விரும்புகிற பிள்ளைகள் கேளுங்க. ஆவியானவற்றை ஆவியானவர் எனக்கு ஒரு கருவியா என்னை பயன்படுத்தும். சுட்டடிக்க ஆவியானவர் என் வாழ்க்கையில் இருக்கிற தவறுதலான காரியங்கள் தவறுதலான எண்ணங்கள் இயேசு நாமத்தினால எல்லாவற்றையும் சுட்டெடுத்து போடுங்க என்று கேட்போமா? ஆவியானவரே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. வல்லமை வெளிப்படட்டும். ஓ glory shaka ramala durava shagaraba nikka duramala kadura shagaraba. ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆவியானவரே. உம்முடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்காக உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவரே எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கே துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ உன்னதமான தேவனாய் வல்லமுள்ள தேவனாய் மகிமை நிறைந்தவராய் மாட்சிமை நிறைந்தவராய் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவராய் துதியில் பிரியப்படுகிற தேவனாய் எங்களோடு வாசம் செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிற ஆண்டவரே. உம்மால் மாத்திரமே எங்களை பிரகாசிக்க முடியாண்டவரே. உம்மால் மாத்திரமே எங்களை எழுப்பி பிரகாசிக்க முடியாண்டவரே. உம்மால் மாத்திரமே நாங்கள் அனல் மூட்டி எழுப்ப விட முடியாண்டவரே. ஆண்டவரே நீர் ஒருவரே பெரியவரப்பா. நீ ஒருவரே உன்னதமானவர். நீ ஒருவரே சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர். நீ ஒருவரே மகிமை உடைய தேவன். நீ ஒருவரே சர்வ உள்ளவர். ஒருவரு காணக்கூடாதவர். ஒருவரு கண்டிராம இருக்கிற தேவன். நீர் ஒருவரே பெரியவர். நீ ஒருவரே உன்னதர். நீ ஒருவரே சிங்காசனத்தில் வீட்டிருக்க. ஓ ரிபா ஷகரமலவா. உம்முடைய மகிமையை உம்முடைய மகிமையை ஆண்டவரே உம்முடைய கனத்தை ஆண்டவரே எங்களுக்கும் கொஞ்சம் தந்திருக்கிறக்கா உமக்கு நன்றி என்று சொல்லுவான். ஆண்டவரே கனத்தினாலும் மகிமையினாலும் அவனை முடிசூட்டி வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மை முடிசூட்டி வைத்திருக்கிறாரே. அந்த நல்ல தேவத்தை கையில் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துவான். ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிறது. அவர் ஒருவரே பரிசுத்தமானவர். அவர் ஒருவரே பரிசுத்தர். வேதம் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாத ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது. நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற அவர் ஒருவர் தான். கைகளை வானத்துக்கு நேராக வைப்பாங்க. எல்லா கைகளும் வானத்துல உயரத்துல சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறாங்க. அந்த வல்ல தேவனை ஹல்லேலூயா
நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், கனத்துக்கு பாத்திரர், எல்லா துதிகளிலும் பிரியப்படுகிற தேவன் நம் இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே பெரியவர், இயேசு ஒருவரே உயர்ந்தவர், இயேசு ஒருவரே வல்லவர், இயேசு ஒருவரே நல்லவர், இயேசு ஒருவரே உங்களை ரட்சிக்கிறவர், இயேசு ஒருவரை எங்களை நேசிக்கிற கர்த்தர், உங்கள் மேல் என் மேல் பிரியமாப்படுகிற தேவன் நம் ஒருவரே இயேசுவே. அவர் ஒருவரே பெரியவர், ஒருவருக்கே துதி கனம் மகிமை எல்லாம் செலுத்தணும். எல்லாவற்றையும் குமார் இயேசு மறை வேண்டுகோள் நல்லப்பாவே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலங்களிலே விடுதலையோடு அவரை துதிக்கும்படியாய் தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுது வார்த்தைக்கு நேராக நம் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் தகப்பனை எங்களை தாட்டும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைவிடும்படியாக கர்த்தாவே எங்கள் சூழ்நிலையில் அறிந்திருக்கிற தேவன், எங்கள் இருதயங்களை உள்ளந்திரங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், இந்த காலவெளியிலே எங்களை தாழ்த்து சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். துதிய மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்த தேவன். எப்படியாக அவருக்கு நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்த தேவனை இந்த காலவெளியில தொழுது கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? ஹல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் அவர். இந்த காலவெளியில கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறார். யார் அந்த அழைப்பை இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த அழைப்பு உண்டு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த காலவெளியில பார்க்கிறோம், அநேகர் இந்த பூமியில காணப்படுகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அவர்கள் இழந்து போகாதபடி, அவர்கள் மரணத்துக்குள்ளாகாதபடி, அந்த அக்கடிக்குள்ளாக்காதபடி, பாதாளத்துக்கு செல்லாதபடி, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த காலவெளியில அந்த அழைப்பை குறித்து, அந்த அழைப்பிற்கான அர்ப்பணிப்பை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அதே போல வேதத்தில் அநேகரை கர்த்தர் அழைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகரை அழைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை. நோவாவின் நாட்களிலே அநேக சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது உலகத்திலே மிக மோசமான ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். இந்த நாட்களில் நம்ம பார்க்கிற அநேக காரியங்கள் அந்த நாட்களிலும் காணப்பட்டது. அக்கிரமம் நிறைந்த சூழ்நிலையாய் காணப்பட்டது. அதன் மத்தியிலே ஆண்டவர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. எங்க அழைக்கிறார்னு பாத்தீங்கன்னா, பேழைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மிகப்பெரிய ஒரு உலகத்திற்கு மேல இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து, அந்த தீர்ப்புல இருந்து பாதுகாக்கும்படியாய், அவன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக பேழைக்குள்ளே பிரவேசிக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இங்கிலீஷ்ல பாக்குறோம் கம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அங்கு பிரவேசிங்கள் என்றால் உள்ளே வா என்று சொல்லி பேழைக்குள்ளே வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். யார் அழைக்கிறார்னா, யார் அழைக்கிறார்? நோவாயும் நீயும் உன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் குடும்பங்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. குடும்பத்தை உருவாக்கின தேவனா இருக்கிறார். இந்த காலவெளியில ஒவ்வொருவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். எப்படின்னா, தனியல்ல, குடும்பமாக காக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேர ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கும் போது அநேகர் பாரப்படுகிற காரியம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் பேழைக்குள்ள நாம் செல்ல வேண்டும், எல்லாரும் காக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார். நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, கர்த்தர் உலகத்தை படைக்கும் போது ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் சொல்றார். 12ஆம் வசனம், 18, 21, 25, 30 ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா தேவன் அது, எல்லாரும் சொல்லுங்க, தேவன் அது நல்லது என்று கண்டார். ஒரே ஒரு இடத்துல கர்த்தர் நல்லது அல்ல அப்படிங்கிறார். எங்க சொல்றாரு? ஆமென். 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. எல்லாவற்றையும் நல்லது என்று சொன்னவர் இந்த இடத்துல மாத்திரம் என்ன சொல்றாரு? தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்து குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. குடும்பம் முழுவதும் காக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல நோவாவையும் அவருடைய வீட்டார் அனைவரையும் பேழைக்குள்ளே பிரவேசிக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த அழைப்பு, அந்த கம்ன்ற வார்த்தை வேதத்துல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 1972 முறை வேதத்துல வருகிறார். அழைப்பு குறித்து அநேக காரியங்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஒவ்வொருவரையும் பார்க்கிறோம். வேதத்துல தேவ பிள்ளைகளை அழைக்கிறதை பார்க்கிறோம். அநேக காரியங்கள், இதெல்லாம் அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறதற்கு காரணம் என்னன்னா, அவருடைய சமூகத்திற்கு வரும்படி நாம் காக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த பூமி இருந்த சூழ்நிலை, இந்த காலவெளியில நம்மை சுற்றிலும் இருக்கிற உலகத்தை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அநேக காரியங்கள், அக்கிரமம் நிறைந்த இந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்கும்படி அழைக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களை முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கும்படி அழைக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து கர்த்தர் நம்மை அழைக்கிற தேவனா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த தலைமுறையில ஆண்டவர் இந்த இடத்துல நோவாவை பேழைக்குள்ளே அழைப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை அவர் செய்தார். அது நமக்கு எல்லாம் தெரிந்த காரியம். உலகத்தை அவர் ஆண்டவர் சில காரியங்களை பார்க்கிறதை பார்க்கிறோம். உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இந்த நாட்களிலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனை வேளையில சொன்னோம், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. இங்க கேமரா இருக்குதோ இல்லையோ, எல்லா இடத்துலயும் கேமரா இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்ம எப்போதும் நிறைய நேரத்துல தவறு செய்யும் போது என்ன பார்ப்போம்னா, ஏதாவது காரியங்கள் யாரோ நம்மளை கவனிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரும்போது நம் கர்த்தர் மேல இருக்கிற பயம் நமக்கு காணப்படும். ஹல்லேலூயா. எனவே ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சுக்கணும், நமக்கு முன்பாக ஒரு கேமரா இருக்குது. நம்ம என்ன லிப்ட்ல போகும்போது கூட நம்ம பார்ப்போம், ஏதாவது கேமரா இருக்குதா. அப்போ ஒவ்வொரு நிமிடமும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகின்ற ஒவ்வொன்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சில காரியங்களை பார்க்கிறார். என்ன காரியத்தை பார்க்கிறார்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1-4 வாசிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே,
அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சசர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகி பலவான்களானார்கள். அநேக காரியங்களை இங்க பார்க்கிறோம். இப்போதும் அநேக அக்கிரமமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 5வது வசனத்தை கூட வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் காண்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாய் காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு தீர்மானம் வைக்கிறாரு. இந்த மனுக்குலத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நிர்ணயம் பண்ணுகிறார். அந்த நேரத்துல தான் ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. எனவே அதற்கு பிறகு அவர் சொல்றாரு 11-12 வாசிங்க. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல பாக்குறோம் எல்லா காரியங்களும், அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். பூமியானது சீர்கெட்டிருக்கிறது, பூமி கொடுமையினாலே நிறைந்திருக்கிறது பார்க்கிறோம். மனுஷன் பூமியின் மேல தன் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ல பாக்குறது இதுதான் பார்த்துட்டு இருக்கிறோம். அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் நடுவிலே கர்த்தர் நம்மை காக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த காரியத்திற்கு நடுவிலே கர்த்தருடைய பேழைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திற்குள்ளே நாம் வரும்படியாக கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். இதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, கடைசி ஒரு தீர்மானம் வைக்கிறார். 7ஆம் வசனத்துல 6-7 வாசிங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்குனது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் அவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனவே இந்த நாட்கள்ல நாம் பார்க்கிறோம், இந்த நோவா வழியும் அவருடைய வீட்டார் அனைவரையும் பேழைக்குள்ளே வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுக்கிறார். எப்படி அந்த பேழையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க பாருங்க, அநேகர் அவனை சுற்றிலும் அநேகர் மோசமான சூழ்நிலையில பாவத்தில் நிறைந்திருந்தாலும் கர்த்தர் நோவாவை எப்படி பார்த்தார்னா, நீதியுள்ள ஒரு மனுஷனாய் பார்த்தார். ஹல்லேலூயா. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. அதே போல இங்க பாத்தீங்கன்னா, நோவாவை ஆண்டவரை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. எனவே அவனுக்கு நீதியாக அங்க சொல்லப்படுகிறது என்று பார்க்கிறோம். இங்கே ஆண்டவரை அவன் விசுவாசித்தான். ஆண்டவர் அந்த சூழ்நிலையை பார்க்கனா, மழை உண்டாவதற்கு, மழை வருவதற்கு எந்த ஒரு சாத்தியமே இல்லை, அறிகுறியே இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அவன் விசுவாசித்தபடினால அந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் நீதிமானாய் அவன் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். எனவே அநேக காரியங்கள் 6ஆம் அதிகாரம் 13 22 வரை வாசிச்சோம்னா அநேக காரியங்களை, இன்ஸ்ட்ரக்ஷனை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி இந்த பேழை உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் இந்த பூமியின் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது, அநேக ஜனங்களை நிக்கிரகம் பண்ண போகிறேன் என்று சொல்லப்பட்டாலும் அது நடுவிலே தன்னுடைய பிள்ளைகளை, அந்த குடும்பத்தை காக்கும்படியாக பேழையை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த பேழை என்ன பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்துல எல்லா சேஃபான இடத்தை காட்டிலும் ஒரு சேஃபான ஒரு இடம் எதுன்னா அந்த பேழை மாத்திரம் தான். ஹல்லேலூயா. அந்த நாட்களில உலகத்துல எல்லா இடத்தை காட்டிலும் சேஃபான ஒரு இடம் எது? அந்த பேழை மாத்திரம் தான். அந்த பேழைக்குள்ளே
நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் பிரவேசிக்கும்படி கர்த்தர் அழைத்தார். இன்றைக்கு நாம் காக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் புதிய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்கிற நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மூலமாக தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும், நாம் காக்கப்பட முடியும் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16:30 வாசிங்க. 30. அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று இங்கே சொல்கிறார். அதே போல அந்த நாட்களிலே அந்த பேழைக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நோவாவும் அவருடைய குடும்பமும் காக்கப்படும். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். இந்த பேழை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், இந்த பேழை எப்படி உண்டாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது வாசிங்க 14வது வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பேழை எதற்கு ஒப்பாக நம்ம பார்க்கிறோம்னா, முதல்ல பார்த்தோம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாமும் நம் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதே போல இந்த பேழைக்குள்ளே இந்த நோவாவும் அவருடைய குடும்பம் வரும்போது, பிரவேசிக்கும் போது அவர்கள் அந்த தீமையிலிருந்து அவர்கள் காக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் பார்க்கிறோம். இந்த பேழை எப்படி இருக்குதுன்னா, முதல்ல அது கொப்பேர் மரத்தால் உண்டாக்கப்பட்டது. மரத்தால் அப்படின்னு சொன்னா மரம், உட்டுன்னு சொன்னா, உட்டை குறித்து நம்ம வேதத்துல அதோட மீனிங், அதனுடைய பிப்ளிக்கல் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, உட்டை பத்தி, மரத்தை பத்தினா என்னன்னு சொல்லியிருக்கு, ஹியூமன், அதாவது மனுஷ தன்மையை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஆராதனை வேலை பார்த்தோம், நமக்காக அவர் மனுக்குலம் எடுத்தார். ஹல்லேலூயா. எதற்காக என்றால் நம்மை ரட்சிக்கும்படியாக. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் மனுக்குலம் எடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். இந்த பேழை எதனால உண்டாக்கப்பட்டதுன்னா, கொப்பேர் மரத்தாலே உண்டாக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது என்ன சொல்லப்படுகிறது, அதே 14வது வசனத்துல உள்ளும் புறமாக கீழ் பூச வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு, ஷல் பிட்ச் அப்படின்னு போட்டிருக்கு, அந்த கீழ் பூசுகிறது. இதுன்னா இதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது தண்ணீர் போகாம. ஆனா அந்த பிட்ச் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஹீப்ரு, எபிரேய மொழியில என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவரிங் அல்லது அட்டோன்மெண்ட் அல்லது சாக்ரிஃபைஸ். அட்டோன்மெண்ட்னா பரிகாரம். ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பேழையை உள்ளும் புறமாக என்ன பண்றோம், கீழ்பூசி அப்படின்னு. அந்த வார்த்தைக்கு எபிரேய பதம் என்னன்னு பாத்தீங்கன்னா பரிகாரம். ஹல்லேலூயா. கவரிங், அதாவது பாதுகாக்கப்படுகிறது. அடுத்தது சாக்ரிஃபைஸ், நமக்காக பலியிடுகிற காரியம். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தார். அவருடைய ரத்தத்தால நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், அந்த கீழ்பூசினால அந்த தண்ணீர் உள்ளே போகாதபடி பாதுகாக்கிறதுக்காக அது போடப்பட்டது. அதே போல நம்ம பார்க்கிறோம், எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிலக்கால்களிலே ரத்தம் செலுத்தப்பட்ட போது அங்கே எந்த ஒரு சேதமும் வராதபடி காக்கப்பட்டார்கள். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் நம்மை அணுகாதபடி அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், காக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. மார்க் 10ஆம் அதிகாரம் 45வது வசனம் வாசிக்கிறோம்.
அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். லேவியராகமம் 17:11 நம்ம வாசிக்கிறோம், பாவ நிவர்த்தி செய்யும்படி ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதே போல ஆண்டுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனால, அந்த பரிகாரம் செலுத்தப்பட்டதுனால நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பேழைக்குள்ள ஆதியாகமம் 6:16 வாசி. நீ பேழைக்குள் ஓர் இன்றைக்கு 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் தான் நம்ம வாசிக்க போறோம். அதே வச்சு ஆதியாகமம் 6:16. நீ பேழைக்கு ஓர் ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணு, மேல் தட்டுக்கு ஒரு முழத்தாழ்த்திலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்குது, ஒரு கதவு, ஒரு வாசல், ஒரு ஜன்னல், 3 அடுக்கு, 3 ஸ்டோரி பண்ணோம், 3 தட்டுகளை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு வாசலா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பேழைக்குள்ளே நாம் செல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு கதவு தான். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வேற வழியே கிடையாது. ஹல்லேலூயா. 3 மாடி அநேக காரியங்கள் காணப்பட்டிருந்தாலும் அங்க வைக்கப்பட்டது ஒரே ஒரு வாசல், ஒரே ஒரு கதவு தான். ஆண்டவர் சொல்கிறார், நானே வாசல். ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவர் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் உள்ளே பிரவேசிக்கும்படி அழைக்கிறார். ஆனால் அழைக்கும் போது ஒரே ஒரு கதவு தான். அந்த கதவு தான், அந்த வாசல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் மூலமாகத்தான் ரட்சிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. எனவே இந்த இடத்துல பார்க்கிறோம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததா பார்க்கிறோம், அங்கே ஒரே ஒரு ஜன்னல் தான் வைக்கப்பட்டது. அந்த ஜன்னல் எங்க வைக்கப்பட்டிருந்தது? மேல வைக்கப்பட்டது. ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் மேலானவைகளை பார்க்கும்படியா. ஹல்லேலூயா. கொலோசியர் 3:2 வசனங்களை வாசிப்போம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, 3வது வசனம் வாசி. ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் மரித்தீர்கள். ஏனென்றால் நாம் உலகத்திற்கு, எல்லாரும் சொல்லுங்க, உலகத்திற்கு மரித்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். அந்த ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அன்று பேழைக்குள்ளே பிரவேசித்த நோவாவின் குடும்பமும் அங்கே மறைத்து வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எங்கே மறைக்க வைத்தாங்க? அந்த பேழைக்குள்ளே மறைக்க வைத்தாங்க. அதே போல நமக்கும் ஒரு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள்ளே அந்த ஜீவன் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு அந்த ஜன்னல் எதற்குனா மேலானவைகளை பார்க்கும்படியா. ஹல்லேலூயா. மேல ஒவ்வொரு காரியத்தையும் அங்க பார்க்கிறோம், மேலானவைகளை அங்கே வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அடுத்ததா நம்ம பார்த்தோம் 3 அறைகளை பார்க்கிறோம், 3 ஃப்ளோரை பார்க்கிறோம். அது எதை காட்டுகிறது என்றால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ரட்சிப்புக்காக அவர்கள் செய்த பிரயாசங்கள். ஹல்லேலூயா. திரியேக தேவன் அவருடைய கிரியைகளினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அவராலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாசிப்போம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன்குறித்திருக்கிறார். தம்முடைய தயவுள்ள அவருடைய சித்தத்தின்படியே நம்மை யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். 7 வசனம். அவருடைய பிதாவாக தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே
ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பை கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தினாலே அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எனவே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். 12:13 வாசிக்கிறோம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம் கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டோம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவராலே நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திரியேக தேவனும் நம்முடைய ரட்சிப்புக்காக அவர்கள் பிரயாசப்பட்டு திரியேக தேவனாய் நமக்குள்ளே கிரியை செய்து இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பேழைக்கு வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மழை மாத்திரம் இல்ல, அநேக ஜனங்கள் அங்க அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனா பேழைக்குள்ளே கர்த்தர் அவர்களை திருப்தியாய் வைத்தார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவங்க பேழைக்குள்ள மாத்திரம் போகல, பேழைக்குள்ளே அவர்கள் திருப்தியாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. எந்த குறைவும் இல்லாதபடி அங்கே காணப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். எல்லா தேவைகளையும் அவர் பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை பராமரிக்கிற தேவன். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எப்போது பராமரிக்கிறார்னா பஞ்ச காலத்திலேயே நம்மை பராமரிப்பார். ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் நல்ல பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்த தேவன். அவர் வாக்கு மாறாதவராய், நம்மை ஒருபோதும் கைவிடாதவராய், அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் நம்மை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 35 வசனம். யோவான் 6:30. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஆமென். ஹல்லேலூயா. அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு ஒருபோதும் பசி இல்லை, திருப்தியாய் நம்மை நடத்துகிறவர். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவரே ஜீவ அப்பமா இருக்கிறார். அவரே நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், பேழைக்குள்ளே அவர்களை பாதுகாத்தார் மாத்திரமல்ல, அவர்களை பராமரித்து அவர்களை திருப்தியாய் கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. பேழைக்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய திருப்தியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள் உலகத்திலே நம்மை சுற்றிலும் காணப்பட்டிருந்தாலும் அது நடுவிலே நாம் பேழைக்குள்ளே பிரவேசிப்போம் என்றால் ஒரு திருப்தியான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென் சொல்லுவோமா? குறைவிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எனவே இருக்கிறதுல நம்மை திருப்தியாய் நம்மை நடத்துகிற தேவன். எனவே எப்போது என்றால், எப்பொழுது எல்லாரும் சொல்லுங்க, எப்பொழுது? பேழைக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் போது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் போது அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்ததா நோவா அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நோவா அப்படின்னா ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய மீனிங் அப்படின்னா இலைப்பாறுதல். ஹல்லேலூயா. பேழைக்குள்ளே நோவாவுக்கு ஒரு இலைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. வெளியே எத்தனையோ கூக்குரல் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. மனுஷனுடைய கத்தங்கள் எவ்வளவோ, இவன் பிரசங்கம் பண்ணினான், எவ்வளோ காரியங்களை பேசினான், ஆனாலும் அதையெல்லாம் அவங்க கேட்கல. ஆனால் ஒரு நேரம் வந்தது, அந்த சத்தமெல்லாம் அமைதியானது. அவனுக்கு ஒரு இறைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எனவே அநேக காரியங்களை பார்க்கிறோம். அநேக முறை நோவாக்கு பேரே நீதியை பிரசங்கித்த தேவன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5-6 வசனம். தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்து பூர்வ உலக
உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவபக்தி உள்ளவர்கள் மேல ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். ஆனால் நீதியை பிரசங்கித்தான். அவன் எல்லா காரியங்களையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அவபக்தி உள்ளவர்களுக்கு என்ன வச்சிருக்குது? தொடர்ந்து வாசிங்க. 6வது வசனம். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக கர்த்தர் வைத்து. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற ஜனங்கள் உண்டு. இதுதானே எத்தனை முறை கேட்டிருக்கிறோம். வரான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி அசட்டை பண்ணுகிற அவபக்தி உள்ள ஜனங்களுக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு ஜட்ஜ்மெண்ட் டைம் வரப்போகிறது. அந்த நேரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். கர்த்தர் ஒரு பேழை உண்டு பண்ணி அவன் எவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கான். நீதியை குறித்தவன் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறான். அதை பேழையை உண்டு பண்ணுகிற நேரத்தில் அதை அநேகர் என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் அவபக்தி உள்ளவர்களாய் நாம் காணாதபடி பக்தி உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. எனவே அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அவபக்தி உள்ளவர்களுக்கோ அங்கே பெரிய ஒரு நியாய தீர்ப்பை அங்கே நாம் பார்க்கிறோம் என்று அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். எனவே கடைசியாக அந்த உள்ளே பிரவேசிங்கள் என்று சொன்ன பிறகு அங்கே எப்படி ஆண்டவர் சொல்கிறார் என்று நாம் பார்க்கும்போது 7ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பிரேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆமென். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆமென். ஆண்டவர் உள்ளே வரும்படி அழைக்கிறார். இதை நல்லா கவனிக்கணும். 7:16 கூட வாசிங்க. சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஆண்டவர் நீ உள்ள போ, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் பேழைக்குள்ளே வந்துட்டு நீ உள்ள வான்னு சொல்லிட்டு கதவை அடைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. ஆராதனையில நம்ம சொன்னது போல நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உள்ள போன்னு சொல்ல உள்ள வா என்று சொல்லி அவரும் பேழைக்குள்ள இருந்தார் என்பதை இங்கே காட்டுகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே கதவை அடைத்தார். அவ்வளவுதான். அந்த டோர் க்ளோஸ் பண்ண பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அநேக காரியங்கள் வெளியில டார்க் டேஸ், அநேக காரியங்கள் நம்ம சொன்னது போல இருண்ட நாட்கள், அநேக கூக்குரல், அநேக அழிவு, அநேக காரியங்கள் சுற்றில நடந்தாலும் பேழைக்குள்ளே ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கு இருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பேழைக்குள்ளே நாம் போகிறோம். அந்த பேழைக்குள்ளே நமக்கு சகலவற்றையும் அவர் தருகிறார். ஹல்லேலூயா. என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியில எத்தனை காரியங்கள் நடந்தாலும் கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய பாதுகாப்பு. எப்போது என்றால் முடிவு பரியந்தம் நம்மை காத்துக் கொள்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். எப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 8:16 நம்ம பாக்குறோம், நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். பேழையை விட்டு புறப்படுங்கள் அப்படிங்கிறார். அது வரைக்கும் எத்தனையோ சூழ்நிலைகள் நடக்கிறது. எங்க நடக்குது? உலகத்துல நடக்குது. ஆனா பேழைக்குள்ளே அது அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென் சொல்லுவோமா?
ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற விசேஷித்த பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற விசேஷித்த பாதுகாப்பு. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அசட்டையா எண்ணாதபடி நாம் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். எனவே இது எப்படி நடந்ததுன்னா, தேவனுடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே அவருடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட்டு அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்யணும்னா, என்ன பண்ணணும்? பேழைக்குள்ள முதல்ல பிரவேசிக்கணும். பேழைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக நோவாவுடைய குடும்பம் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்னன்னா, அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ராமன் சொல்லுவோமா? இன்றைக்கு அநேகர் அழைப்பை ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. அவருடைய இன்விடேஷனை நம்ம அசத்தியா இருக்கிறோம். கர்த்தருடைய அழைப்பை நாம் அறியாதபடி உலக காரியங்களில் அன்றைக்கும் அப்படிதான் ஜனங்க இருந்தாங்க. எவ்வளவோ காரியங்கள் நோவா சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதை அசட்டை பண்ணாங்க. அநேக உலக காரியங்களிலே அவங்க பிஸியா இருந்தாங்க. ஆண்டோடைய காரியத்தை அவங்க பிரசங்கத்தை ஒருத்தரும் வரல. ஆனால் அதற்கு பிறகு அவங்க என்ன கூக்குரல் இட்டாலும் கதவு அடைத்த பிறகு ஆண்டவர் பேழைக்குள்ள வர அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அவனும் அவன் குடும்பத்தாரும் உள்ளே வந்த போது அவர் கதவை அடைத்தார். அந்த கதவு அடைத்த பிறகு ஒருவரும் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இப்ப கிருபையின் காலத்துல, அதாவது வெளியில இருந்தவங்களுக்கும் உள்ள இருந்தவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஆண்டவர் சொல்றாரு, பூமியை பாக்குறாரு. நம்ம 6ஆம் அதிகாரத்துல ஒரு 4-5 வசனம் வாசித்தோம். அநேக விஷயத்தை பாக்குறாரு, அநேக காரியங்களை பார்க்கிறார். எல்லாமே மோசமா இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவர் உலகத்தை அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அக்கிரமம் நிறைந்த காரியம் நியூஸ்ல படிக்கவே முடியல. முன்னாடிலாம் பாவ காரியங்கள் எல்லாம் மறைமுகமா நடந்தது, இப்பெல்லாம் பகிரங்கமா நடக்குது. குடிக்கிற காரியம் எல்லாம் ஊருக்கு புறம்பா இருக்கும், இப்ப ஊருக்கு நடுவுல வருது. பப்ளிக்கா நடக்கிறது, பப்ளிக்கா பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பெரியாட்டங்கள், கொலை, அநேக காரியங்கள், அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவங்களுக்கும் பேழைக்குள்ளவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை இருந்தது. ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம உலகத்துல இருந்தாலும், இத்தனை காரியங்கள் இருந்தாலும், நம் கிருபையால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை கொண்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம தைரியமா சொல்றோம். ஆனா நமக்குள்ள ஆண்டவர் எவ்வளவு கிரையம் செலுத்திருக்கிறார். இன்றைக்கு இங்க காண்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். உலகத்துல அத்தனை அக்கிரமங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய கிருபையினாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம வரக்கவே கூடாது. நம்ம இப்ப அடிக்கடி நம்ம சொல்றது, நம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அன்றைக்கு எத்தனையோ ஜனங்க அழிஞ்சாங்க. அதனால அவங்க நோவா அந்த ஜனங்கள் மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனாலும் கர்த்தருடைய கண்களில் கிருபை இருக்கு. நாமும் இந்த உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டோடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. ஆனா ஒரு டைம்ல அந்த டோரு அடைக்கப்படும். அதற்கு பிறகு என்ன கத்தினாலும் அவங்க யோசிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன கத்தினாலும் அவங்களால திருப்பி வர முடியாது. எனவே காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 19 அதற்கு பிறகு நம்ம சில பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். திருவந்துக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போறோம். 7ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று. ஆமென். இங்க பார்க்கிறோம், மலைகளுக்கு தண்ணி எங்க போயிருக்குது? மலைகளுக்கு மேல பெருகின ஜலம் பெருகிட்டே போகுது. இன்றைக்கும் பூமியில அக்கிரமம் பெருகிட்டே போகுது. ஆனா 18வது வசனம் வாசிங்க.
ஜலம் பெருவெள்ளமாகி ஜலம் பெரு வெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டு ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்னதான் வந்தாலும் அதுக்கு மேலதான் பேழை இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனையோ அக்கிரமம் இருந்தாலும் அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 5:20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதன் நடுவிலே நோவாவின் மேல கிருபை இருந்ததுனாலதான் அவன் காக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்ம மேல பெருகினதுனாலதான் நம்ம பாவியா இருந்தும் இன்றைக்கு நீதிமானாய் கர்த்தர் மாற்றிருக்கார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எவ்வளவோ மோசமானவங்கன்றது நமக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நம் கடந்து வந்த பாதைகளில் நாம் செய்த காரியம், நாம் பேசின வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள், இதெல்லாம் பார்க்கும்போது அருவருப்பா இருக்கும். இதெல்லாம் நம்ம செஞ்சோமா? ஆனா அதை காட்டிலும் அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. அன்று எவ்வளவு பாவம் இருந்தாலும் அதை காட்டிலும் அதிகமாய் கிருபை பெருகினதுனாலதான் இந்த இடத்துல இன்றைக்கும் நாம் அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம நினைச்சதுனாலதான், நம்ம படிப்புனாலதான், நம்முடைய காரியத்தினாலதான், நம்ம ஜெபிச்சா ஆண்டவர் கேட்கிறோம், நமக்கு ஆசீர்வாதமா எல்லா காரியங்களையும் செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறதும். ஆனா அவருடைய கிருபையாக நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அவருடைய கிருபை இருக்கிறது. அதை நினைவு கூற வேண்டும். ஹல்லேலூயா. மோசேயை மோசேயுடைய காரியத்தை நம்ம பார்க்கும்போது அவன் தண்ணி வரணும்னு சொல்லி என்ன பண்றான்? அடிக்கிறான். அடிக்கும் போது தண்ணி வராம ஆண்டவரால் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா அவன் ஆண்டவருக்கு விரோதம் மீன்ஸ் சொன்னதை செய்யல, கோபத்தினால என்ன பண்ணிட்டான்? அடிச்சான். தண்ணி வராம ஆண்டவரால் செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் ஜனங்களுக்கு முன்பாக அப்படி செய்யல, தண்ணியை வர வச்சார். ஆனாலும் அவன் செஞ்சதுக்கு அவனுக்கு கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியாம போனது. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இருக்குதுன்னு நினைச்சிட்டு ஆண்டவர் சைலண்டா இருக்க நினைக்க கூடாது. எனவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். எனவே இந்த இடத்துல பாக்குறோம், ஒரே ஒரு வாசல் தான். அந்த வாசல் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பேழைக்குள்ள இருக்குது. பேழைக்கு ஆனா அந்த டோருக்கு என்ன சைடுனா 2 சைடு இருக்குது. இன்றைக்கு நாம் எந்த சைடுல இருக்கிறோன்றத நிதானித்து அறிய போகிறோம். ஹல்லேலூயா. நம் திருப்பந்திக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிற நாம் டோர் இருக்குது. டோருக்கு 2 சைடு இருக்குது. ஒன்னு உள்ள இருக்கிறவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம். வெளியே இருக்கிறவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்ம பார்த்தோம். நாம் எந்த சைட்ல இருக்கிறோன்றத இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த கிருபையின் நாட்களிலே நாம் உள்ளே பிரவேசிக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னும் நம்ம கிருபை நாட்கள்ல தான் இருக்கிறோம். ஆனா அந்த நேரம் வருவதற்கு முன்பதாக நாம் என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். எனவே ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல பார்க்கிறோம், பாவம் பெருகினாலும் கிருபை அதிகமாய் பெருகினது. எனவே ஒருவன் பாவத்தை மறைக்காம அவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்யும் போது அவர் நம்மை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் மன்னிப்பதிலே நீதி உள்ளவராயிருக்கிறார். எனவே இந்த காலவெளியில திருப்பந்திக்கு நேராக நாம் கலந்து கொள்ள போகிற நாம் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். ஒரு குடும்பத்தை, அருமையான நோவாவினுடைய குடும்பத்தை பேழைக்குள்ளே பிரவேசிக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். அந்த அழைப்பை அவர்கள் முதலாவது ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள், கர்த்தர் அழைத்திருக்கிறார், எனவே பேழைக்குள்ளே பிரவேசிப்போம். மற்றவங்களை போல அவங்க பார்த்திருக்கலாம், வெளியில அநேகர் களியாட்டம் இருக்கும், அநேக உலக காரியம் இருக்கும், அநேக ஜனங்கள் சந்தோஷமா இருக்கிறது போல காணப்பட்டிருக்கும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த காலவெளியில் எல்லாரும் கண்களை மூடிவோம். கண்களை மூடி நம்ம செபிப்போமா? ஒரு நிமிஷம் செபிப்போமா? அநேக காரியங்கள், உலக காரியங்கள் காணப்பட்டிருந்தாலும் அவங்க ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்.
ஒருவேளை சூழ்நிலை அப்படி இருக்கலாம். அநேக ஜனங்கள் சுற்றி இருக்கிறவங்க பரிகாசம் பண்ணியிருக்கலாம். இங்க மழை வருமா, மழையா அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேலி பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு அப்படிதான் ஆண்டவர் வராருன்னு சொல்றாங்க, நியாய தீர்ப்புன்றாங்க, 2ஆம் வருகைன்றாங்க, எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம்னு சொல்றாங்க. அநேக காரியங்களை கேட்கிறாங்க, பரிகாசப்படுகிறத பார்க்கலாம். ஆனாலும் அந்த குடும்பம் விசுவாசித்து உள்ளே பிரவேசித்தபடியினாலே அவர்கள் காக்கப்பட்டார்கள். இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நம் உலக காரியங்களை விட்டு பேழைக்குள்ளே பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே அப்பா, எங்களை நன்கு நீர் அறிந்திருக்கிற தேவன். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அப்பா, இந்த காலவெளியில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த வேளையில நம் திருப்பந்திக்குள்ளாக வருகிற நாம் நம்மை நாமே நிதானித்து வந்து இந்த காலவெளியில ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிப்போம். எப்படியாய் நமக்கு நம்மை நடத்தினாரே, நம்ம வெளியேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. உலகத்துல எத்தனை சூழ்நிலைகள், அநேகர் வந்து பணக்காரா இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் ஒரு நேரத்துல அழிக்கப்பட போகிறாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மை காத்திருக்கிறாரே. எல்லா அழிவிற்கும் விலக்கி நம்மை பாதுகாத்தாரே. நரகத்திற்கு விலக்கி நம்மை பாதுகாத்தாரே. பாதாளத்திற்கு விலக்கி நம்மை பாதுகாத்தாரே. நம்மை ரட்சித்தாரே. அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்தாரே. இந்த காலவெளியில ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? தன்னுடைய சரீரத்தை நமக்காக ஒப்பு கொடுத்தாரு, ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தாரு. இந்த காலவெளியில அதை நினைவு கூறும்படியா, அவருடைய அன்பை நினைவு கூறும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் அப்பா இந்த வெளியில தகப்பட அபாத்திரமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் ஜெபிங்க. ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? நம்ம இவ்வளவு நேரம் கேட்டதில்லை. நம்ம அந்த ஒரு நிமிஷம் ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த காலவெளியில். ஆண்டவரே, ஒருவேளை உமக்கு ஆண்டவரே நாங்கள் முதலிடம் கொடுக்காதபடி அநேக உலக காரியங்களுக்கு பின்பாக நாங்கள் சென்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உண்மையே நாங்கள் முன்பாக நிற்கிறோம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் அப்பா நீதிமாய் ஆண்டவரே செம்மையாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீரா. அநேக சூழ்நிலையில நம்ம விழுந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கேளுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்துல எங்களுக்கு ஒரு பலன் வேணும்ப்பா. அப்பா ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே இந்த காரியத்துல எங்களுக்கு ஒரு பலன் வேண்டும். ஆண்டவரே அப்பா, இந்த பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளத்தக்கதாக, அடிக்கடி நான் விழுந்து போகிற காரியம் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் விழுந்து போகிற காரியம் உண்டு. ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உமக்குள்ளே நாங்கள் அதிகமாக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே இந்த காலவெளியில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக. ராஜா, ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆட்கொள்வீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்த முடியாது. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் நினைத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தையில கேட்டது போல அவர் குடும்பங்களை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். வீட்டார் அனைவரையும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம மாத்திரம் பிரவேசிக்கிறதல்ல, குடும்பமாய் பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலவெளியில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படும்படியாய், ஆண்டவருடைய பேழைக்குள்ள ஆண்டவரை ஒவ்வொருவரும்படியாய் காக்கப்படும்படியாய் இந்த வேளையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கட்டது. ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், நீ உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ள பிரவேசிங்க. ஹல்லேலூயா. ஒருவரும் கைவிடாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறாரப்பா. ஆண்டவரே, ஜெபிக்கிற இந்த வேளையில கர்த்தர் இடைபடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் கல்லான இருதயம் உள்ளவர்கள் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. அவர்களை ஆண்டவரே தந்திரமாய் வைத்திருக்கிற சத்துருவின் எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போவதாக, விலகி போவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக, குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாவதாக, பிள்ளைகள் மத்தியில, பெற்றோர் மத்தியில, ஆண்டவரே கணவன் மத்தியில, மனைவி மத்தியில ஆண்டவரே ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். இந்த வேளையில ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த காலவெளியில கர்த்தர் இடைபடுவாராக. ஹல்லேலூயா. வார்த்தையை தருவீராகப்பா. ஒவ்வொரு குடும்பத்தோடு கர்த்தர் இடைபடுவீராக. இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? திருப்பந்திக்கு நேராக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த